வெல்கம் டு லேக் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட். ஹாய் மச்சி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வர வர உன்னை பார்க்கவே முடியறதில்ல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய்டா. ஆமா, கொஞ்சம் பிஸி. வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. அதான் உன்னை பார்க்கவே முடியல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். அதான் படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். ரிவ்யூலாம் நல்லா வந்திருக்குது. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? நான் ரிவ்யூலாம் பார்க்கறது இல்லடா. அப்படியே வர்ற படங்களை எல்லா படத்தையும் பார்த்துருவேன். ஆனால் இந்த படம் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். ஏன் மச்சி, என்னாச்சு? படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டு தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போன ஸ்பீடு தெரியல. செகண்ட் ஹாஃபில் சும்மா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்தது. பட் காமெடி அதெல்லாமே சேர்ந்து படத்தை பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்டர்வல் பிளாக்ல ஒரு நல்ல மாசா ஒரு ஃபைட் சீன் இருக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு. அது மாதிரி இதில் எப்படி மச்சி? இன்டர்வல் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மாஸ் இன்டர்வல் பிளாக்னா இதில் காமெடி சென்டிமெண்ட் இன்டர்வல் பிளாக். கிளைமேக்ஸு ஆஸ் யூ எக்ஸ்பெக்டட். காமெடி வித் சேம், நீங்கள் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஓவராக ரிவீல் பண்ணிடாத. உனக்கு யார் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? விஷ்ணு விஷால் ரோலா, ஐஸ்வர்யா ரோலா? யார் ரோல் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இவங்கெல்லாம் யாருமே இல்லை மச்சி. ஒரு குட்டி பாப்பா ஒரு ரோல் பண்ணியிருக்கு, செம்மையாக பண்ணியிருக்கு மச்சி. அந்த பாப்பா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் விஷ்ணு அண்ணாவும் ஹீரோ கிடையாது, ஐஸ்வர்யா அக்காவும் ஹீரோயின் கிடையாது. நான் தான் அந்த படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மச்சி. செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடி பட்டாளமே நடிச்சிருந்துச்சுல்ல, இதில் எல்லாருமே இருக்காங்களா? அதை ஏன் கேட்குற? எல்லாருமே இருக்காங்க. அது போக 2 பேர் எக்ஸ்ட்ரா வேற வந்து காமெடி பண்ணுறாங்க. அதுலேயும் அந்த குட்டி பாப்பா முனிஷ்காந்த் சார் ஒரு வாரும் பாரு, அப்பா, தேட்டரே எரப்ட் ஆயிருச்சு. பாட்டு பிஜிஎல்லாம் எப்படி இருந்துச்சு? பாட்டை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு பாட்டு சம்பவக்காரின்னு ஒரு சாங் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் சாரும் ஒரு பொண்ணும் சேர்ந்து ஒரு பாட்டு இருக்குது, அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது பாட்டெல்லாம். பிஜிஎம் சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பிஜிஎமோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே, நீ எதுவும் ஸ்பாயில் பண்ணாத. ஜஸ்ட்டு எனக்கு ஒரே ஒரு இது, தேட்டரில் எந்தெந்த சீன்ல எல்லாம் தேட்டர் அதிர்ச்சு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் அப்போவே சொன்னேன்ல, முனிஷ்காந்த் சார் அந்த பாப்பா வாரும்போது தேட்டர் பிளாஸ்ட்டு, அதே மாதிரி கருணா சார் வரும்போதெல்லாம் தேட்டர் பிளாஸ்ட்டு, அதே மாதிரி கிளைமேக்ஸில் விஷ்ணு விஷால் சார் ஒன்று பண்ணுவார், அப்போல்லாம் தேட்டர் அதிர்ச்சு. அதுக்கும் போக ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி இருக்குது, அதுவும் பாரு நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து செகண்ட் ஹாஃபில் ஒரு 45 மினிட்ஸ் வயிறு வலிக்க சிரிச்சிட்டு வரலாம். ஓ அப்படியா? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லு. அப்படியும் சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் இல்லாத ஒன்று செகண்ட் பார்ட்டில் இருந்ததுன்னா அந்த குட்டி பாப்பா ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஃபேமிலி சென்டிமெண்ட் படம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன், எல்லாரும் பார்க்கலாம்ல இந்த படத்தை? இது என்ன மச்சி கேள்வி? நான் தான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு குட்டி பாப்பா இருந்தது, ஒரு குட்டி பாப்பா இருந்ததுன்னு. குடும்பத்தோட வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அப்படி ஒரு படம் தான் கட்டா குஸ்தி 2. ஓகே ஓகே, அப்போது நீ எத்தனை தடவை பார்க்கலான்னு இருக்க? லாஸ்ட்டாக என்ன தான் சொல்கிற? லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல? நீ டிக்கெட் போடுறதா இருந்தால் சொல்லு, இப்போவே அடுத்த ஷோவுக்கு நான் வரேன். நான் ரெடி தான். ஏன்னா படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. எப்பா ஆளை விட்றா சாமி. ரிவ்யூங்கிற பேரில் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறானுங்க. டிக்கெட் போட்டு கூட்டு போங்கடான்னா மட்டும் கூட்டு போக மாட்டேங்கிறானுங்க. இன்னும் விஷ்ணு விஷால்கிட்ட தான் கேட்கணும் போல் டிக்கெட்டை. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நாங்கள் கண்டினியூ பண்ணணும், இதே மாதிரி ரிவ்யூ வந்து ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.